பாத்தீங்களா குரங்கு மாதிரி எங்க உட்காந்துருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மதுரையில் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடக்குது. உங்களுக்கும் தெரியும், கடந்த 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் வைக்கிறாங்க. சரி, நம்ம அதுக்காண்டி போகலான்னு சொல்லிட்டு நம்ம போனால் எவ்வளோ கூத்து நடந்திருக்கு எல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா குரங்கு மாதிரி எங்கே உட்காந்துருக்காங்க. இறங்குங்கடா. மதுரையை பற்றி தெரியாமல் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போல. ஸோ கூட்டம் இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. சரி, நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் உள்ளே போனோடனே ஒரு செவ்வறு ஏறி தான் குடித்தோம். அது லாஸ்ட்டில் செவ்வறு ஏறி குளிச்ச பின்னாடி தான் தெரியுது அது அம்பிகா தேட்டர்னு. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தாங்க. ஸோ அம்பிகா தேட்டர் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. செம்ம கூட்டம். அதில் பாதி பில்டிங் உடஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. சரி, உற்சாவதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா எங்கே பார்த்தாலும் லேடிஸ் தான். சரி, இங்கே ஒரு செவ்வறு ஏறுற டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அந்த டாஸ்க்கையும் நான் அந்த ஏறுறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அவங்களுக்கே தெரியும்னு தெரிவிக்கிறேன். ஸோ நம்மளாம் ஏறிடுவோம். நம்ம கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒரு அம்மா வராங்களே, அந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அடிச்சு பிடிச்சு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்தா தெரியுது இங்க பக்கத்து ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு 100 பேர் ஏறி இருப்பாங்க போல. எப்படி அந்த பில்டிங் ஏறினாங்கன்னு தெரியலங்க. அங்க இருந்து பாக்குறாங்க. ஸோ செம்ம வைப் சாங்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கூட்டத்தில் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினச்சா அப்போதான் ஒரு ட்விஸ்டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைமை விழுந்துக்கிருக்காப்புல. சரி, இதுதான் விழுந்துக்கிருக்குன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து சட்டையெல்லாம் கழட்டி எரிஞ்சுக்கிருந்தாரு. இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொங்குன்னு ஒரு செருப்பு பறந்து வருதுங்க. செருப்பு நம்ம பக்கம் பறந்து வந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜுக்கு ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் போலீஸுக்கு வேறு அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த தெரியுதா அந்த பறக்குது பார்த்தீங்களா. இதுலேயே நான் அழகு ஆற்றுல இறங்கும் போதும் செருப்பு பறக்கப்பட்ட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். அதையும் நீங்கள் போய் பார்த்துருவாங்க. ஸோ மதுரையில் இந்த செருப்பு பறக்கிறதான் பெரிய ஃபங்க்ஷனாக நடக்கும் போல். ஸோ இந்த அக்காவும் தட்டி அடி மாதிரி இங்கிட்டு கேர்ள்ஸுக்கு இங்கிட்டு வந்து பசங்களுக்கு சொல்லிட்டு வாலண்டியர்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, இப்படி நடந்துட்டு இருக்க இடையில வந்து இந்த செருப்பெல்லாம் தூக்கி ஸ்டேஜில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ் அந்த ஸ்க்ரீன்லாம் இதாயிரும்ல. ஸோ அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து இந்த போலீஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ரொம்ப இதாகிடுச்சு. இனி வந்து என்ன பிரச்சனை ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் யார் மேலே எல்லாத்தையும் அடித்து இறக்கி விட்டாங்க. தலைவன் பசங்க சார்பில் ஒரு சாங் ஆடிக்கிருந்தாரு. சரி, வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரூட்ல போனாலும் அதே மாதிரி ஏறுறதாங்க. இதுல என்ன டாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஏறி அந்த கம்பியவே சாச்சிட்டாங்க. நான் கூட ஏறிடலாம். என் தலைமை இந்த பிரெக்னென்ட் லேடி ஐயோ இவனை எப்படி ஏத்துறதுன்னு தெரியாம பெரிய ஒரு பாடு வெட்டி இந்த கம்பியில ஏறுற ஒரு டாஸ்கா இருந்துச்சு. ஸோ செம்ம கூட்டம் ஆயிடுச்சுங்க. மதுரையை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? மதுரை என்ன சின்னது நினைச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய கூட்டம் சேரும் தெரியுமா. சரி, அதை பாருங்க. இந்த அம்மா ஏறுது பாருங்க. ஐயோ இவன் ஏறி எல்லாத்தையும் உடச்சி விட்டுறான். இந்த மாதிரி அம்பிகா தேட்டரு ஓனர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவன் தான் பாதி கம்பி உடச்சி விட்டுருக்கேன். வேறு பாண்டியம்மா. ஸோ தண்ணிலாம் வசதியெல்லாம் போட்டிருந்தாங்க. கார் கொண்டு இருக்காரு. முத்துக்குமார், ரோஹித், ஹாப்பி ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி பாட்டெல்லாம் எப்படி போட்டாங்க? என்ஜாய்மெண்ட்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நம்ம பேர்லயே ஒரு குளம் அந்த ஒரு வைகை ஆத்தவே கொடுத்துருவாங்க. வைகை ஆத்தை கொடுத்தா அதுக்குள்ளே ஊருக்கு மதுரை மக்களே வந்து அதுலயே அலமொழிக்கு இருப்பாங்க. ரோடு அண்ணா சாலை தர்றா அண்ணா நகர்ன்றத ஒரு ரோட விட்டுட்டு அதை நம்ம பயில விட்டா எத்தனை மணி 6 to 10 ஸ்டார்ட் பண்றது. எத்தனை மணிக்கு ஆயிடுச்சு? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆய் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து ஆய் வந்துருச்சு. அதனால ஹாப்பி ஸ்ட்ரீட் ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா போனோடனே அவங்க கூட ஓட்டிருக்கேன். பொண்ணு கூட இல்ல, பையன் கூட. கூட்ட நெரிசல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? கூட்ட நெரிசல் ரொம்ப நெரிசலா இருந்துச்சு. இதுல வந்து நாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா எங்களுக்கு கூட பிரச்சனை அப்படிங்கிற காட்டு தொப்பை உள்ள நம்பரு ஒரு பிரெக்னென்ட் லேடியை கூட்டு போய் நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண மாதிரி உள்ள நடக்கிறேன் பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் வர எவ்வளவு நேரம் உள்ள நடுறேன் பார்ப்பேன். வெளியே ஒரு மாசம் பிரெக்னென்ட் லேடியை கூட்டு போயிருக்கோம். சரி, ஹாப்பி ஸ்ட்ரீட் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். 4 வாரம் வருவோம். 4 வாரத்தை